அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை தமிழ் புத்தாண்டு அன்று இந்த ஒரு பொருளை சேர்த்து குளித்து விடுங்கள், ஆண்டு முழுவதும் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? என்ன ஒரு பொருளை நம்ம சேர்த்து குளிக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாளைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு. ஆங்கில வருட பிறப்பிற்கு நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விட்டாலும் இந்த தமிழ் வருட பிறப்பு அன்று ரொம்பவே இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தருவோம் இல்லைங்களா? இந்த தமிழ் புத்தாண்டு அன்று கணிக்காணுதல் அப்படிங்கிற ஒரு முறையையும் நம்மளுடைய முன்னோர்கள் வச்சிருக்கிறாங்க. அதாவது காலையில எழுந்திருச்ச உடனே நல்ல மங்களகரமான பொருட்களை நம்மளை பார்ப்பதன் மூலமாக அந்த ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு ஒரு நல்ல மங்களகரமான சந்தோஷமான மாதமாக அமையும் அப்படிங்கிறதுனால நம்முடைய முன்னோர்கள் இந்த கணிக்காணுதல் அப்படிங்கிற முறையை வச்சிருந்தாங்க. அப்போ காலையில நாம எழுந்திரித்த உடனேவே அந்த இன்று இரவு அதை ஏற்பாடு செய்து வைத்திருக்க வேண்டும். அதாவது ஒரு தாம்பூல தட்டுல மாப்பழா வாழை கண்டிப்பா இருக்கணும். அது கிடைக்கல, வெளிநாடு வெளி மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்ன பழம் இருக்குதோ அதை 3, 5, 7, 9 அப்படிங்கிற எண்ணிக்கையில வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு எலும்புச்சம்பழம் வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூக்கள் வச்சுக்கோங்க. மஞ்சள் நிற பூக்கள் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க. நகை, பணம், நாணயங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்லுப்பு, மஞ்சள், துவரம்பருப்பு, வெல்லம், அரிசி, இந்த 5 பொருட்களையுமே நீங்க அந்த தாம்பூலத்தட்டில் வச்சுட்டு காலையில எழுந்திரிச்ச உடனே அதை நீங்க பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. பெட்ரூம், ஹாலில் எங்க வேணாலும் வச்சுக்கலாம். பூஜை அறையில தான் வைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்க காலையில கண் விழிக்கும் போது நேரா அதுல கண் விழிச்சிடுங்க. அதற்கு அடுத்தது உங்களுடைய குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இன்று இரவே சொல்லி வச்சுட்டு தூங்குங்க. அவங்க எந்திரிக்கும் போது அவங்கள கூட்டிட்டு நீங்க இதை பார்க்க சொல்லி காட்டிட்டு அதற்கு அடுத்தது குளிச்சுட்டு நீங்க பூஜைகள்லாம் செய்யறதுக்கு உண்டான வேலைகளை தாராளமாக பார்க்கலாம். அப்படி நாம இந்த கனி காணுதல் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், குளிக்க தான் போவோம். இது மாதிரியான விசேஷமான நாட்கள்ல நாம குளிக்கக்கூடிய தண்ணீரை புனித நீராக மாற்றி குளிக்கும் பொழுது நம்மளுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சக்திகள், தீய சக்திகள் அனைத்தும் நீங்கி நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட இந்த தமிழ் புத்தாண்டு அன்று என்ன பொருட்களை நாம சேர்த்து குளிக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். இந்த தமிழ் வருட பிறப்பு எந்த கிழமை பிறக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் நம்மளுக்கு பிறக்கிறது. இந்த தமிழ் வருட பிறப்பு திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரிய கிழமை. அப்ப சந்திர பகவானுக்கு பிடித்த உகந்த பொருட்களை கலந்து குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது. இந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சந்திர பகவானுக்கு ரொம்ப பிடித்தது. இப்போ அந்த பொருட்களை நாம கலந்து குளிக்கும் பொழுது கண்டிப்பா இந்த ஆண்டு நம்மளுக்கு ஒரு பணவரவான ஒரு அதிர்ஷ்டமான நாட்களாகவும் ஆண்டாகவும் நம்மளுக்கு அமையும். அப்படிப்பட்ட பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால், கல்லுப்பு, பச்சை கற்பூரம், இது 3ஐயும் கலந்து குளிக்கலாம். எந்த ஒரு தவறுமே இல்லை. இந்த பச்சை கற்பூரம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பண வசியத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தலையில நீர், நிறைய பேருக்கு தலையில நீர் கோர்த்துக்கும், டக்குன்னு சளி பிடிக்கும், இதையெல்லாம் சரி பண்ணக்கூடியது. இந்த கல்லுப்பும் அதே மாதிரி தான். அலர்ஜி, ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு அருமருந்தாகவும் இருக்கும். இது கல்லுப்பை போட்டு நாம குளிக்கும் பொழுது அது இந்த திருச்செந்தூர், ராமேஸ்வரம் இது மாதிரி புனித திருத்தலங்கள்ல குளித்த புண்ணியம் கிடைக்கும். அதனாலதான் கல்லுப்பை எல்லாருமே போட்டு குளிக்கலாம். குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த கல்லுப்பை போட்டு தாராளமாக குளிக்கலாம். பால் அப்படிங்கிறதும் அப்படிதான். குழந்தைகளை கூட பால்ல எல்லாம் குளிக்க வைப்பாங்க. அவங்களுக்கு ஸ்கின்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்கின் கேர் கூட இந்த பால் அதிகமாக சேர்த்து செய்யக்கூடிய பொருட்களை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ குழந்தைகளையும் இந்த பால் ஊற்றி நாம குளிக்க வைக்கலாம். ரொம்ப எல்லாம் வேண்டாங்க. நீங்க குளிக்கக்கூடிய தண்ணியில ஒரு 1/2 ஸ்பூனு இல்லை ஒரு ஒரு ஒரு
ஒரு 1/4 ஸ்பூனு கூட கலந்து கூட நீங்கள் குளிச்சிடலாம், ஒன்றும் தவறே கிடையாது. இது 3ஐயும் தவிர மஞ்சள் அப்படிங்கிறதையும் நீங்கள் கலந்து குடிக்கலாம். ஒரே ஒரு சிட்டியை போட்டுக்கோங்க மஞ்சள் தூள். இதுவும் ஒரு கிருமி நாசினியும் கூட. நம்மளுக்கு இது ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவுமே இது எல்லாமே நம் உடம்பிற்கு நன்மை தரக்கூடிய பொருட்கள். இந்த தமிழ் வருட பிறப்பு திங்கட்கிழமை நம்மளுக்கு பிறப்பதனால் திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உரிய கிழமை, சந்திர கிரகத்திற்குரிய கிழமை. அப்ப சந்திரனுக்கு உரிய அந்த பொருட்களை வைத்து நாம குளிப்பதன் மூலமாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாமே தவிடி பொடியாகிவிடும். ஒரு சிலர்லாம் பார்த்த உடனேவும் அப்படியே அவர் ஃபேஸை பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி மங்களகரமாக இருக்குதுப்பா, ஒரு நல்ல அதிர்ஷ்டமான ஆளாட்டு இவர். என் கையில் அன்னைக்கு வியாபாரம் பார்த்துட்டு போனார், எனக்கு நல்ல வியாபாரம் நடந்துச்சு. இது மாதிரி ஒரு ராசியான ஆட்களாகவும் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் கண்டிப்பாக. இப்போ நான் சொல்லியிருக்க இந்த 3 பொருட்களை ஏதாவது ஒரு பொருளையாவது நீங்கள் சேர்த்து குளிங்க, ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதற்கு அடுத்தது, உங்கள் வீட்டில் இப்போ ஒரு 5 பேர் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்க குளிச்சுட்டு வந்துட்டீங்க, இப்போ அதுலேயே அந்த டேப்லேயே ஏற்கனவே பால் கலந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கக்கூடாது. நீங்கள் அவங்க குளிக்கும்போது அவங்க குளிக்கிற பக்கெட்டில் தண்ணி நிரப்பி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் பால், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம், அப்படியும் இல்லை அப்படின்னா கல்லுப்பு, இதில் ஏதாவது ஒன்றை கலந்து நீங்கள் குளிக்கலாம். ஒவ்வொருத்தருமே 5 பேர் இருக்கிறீங்கன்னா 5 பேரும் குளிக்கும்போது பக்கெட்டில் கலந்து குளிக்கணும். இப்படி நீங்கள் குளித்த பிறகு இன்னொரு முக்கியமான விஷயங்கள் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா சூரிய நமஸ்காரம். ஏன்னா இந்த விசுவாவசு வருடம் சூரிய பகவானின் ஆதிக்கம் கொண்ட ஆண்டாக அமைந்திருக்கிறது. அப்போ ஆதித்த பகவானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு சூரியனை போல் நம் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். அப்போ சிறியவர்கள் இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் கிட்ட சொல்லி கொடுங்க, இப்படி கும்பிடு, இப்படி செய்யி, இந்த மாதிரி சூரியனை நம்ம கும்பிடணும் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் தினமுமே செஞ்சுட்டு வந்தாங்க. நாகரிக வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் ரோட்டில் நின்று சூரியனை பார்த்து கும்பிட்டா பக்கத்தில் இருக்கிறவன் ரோட்டில் போகிற வர்றவன்லாம் என்னம்மா நினைப்பான் அப்படின்னு குழந்தைகள் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. சூரிய வெளிச்சம் எங்கே தெரிகிறதோ அங்கு நின்று சூரிய நமஸ்காரம் நாளைய தினம் ஒரு முறையாவது பண்ணுங்க. அது மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஆண்டு முழுவதும் அதை தொடர்ந்து செய்தால் அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். கண்டிப்பாக இந்த 2ஐயும் நாளைய தினம் தமிழ் வருட பிறப்பு அன்று செய்ய மறக்காதீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.